தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார், அவரிடம் பேசலாம். லிபிகா, இப்போ மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் எங்க அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம்? காயத்ரி, தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய வளிமண்டல பகுதியில் மேலடுக்கு சுழற்சி என்பது தற்போது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை, திருவள்ளூர், அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 12 மாவட்டங்களுக்கு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளைய தினம் திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு 9ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 9 மாவட்டங்களுக்கு 10ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தற்போது பரவலாக பெய்து வரக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா, அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.